இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 5, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, ஆனாலும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு வயதான தாய் தந்தையை கொண்டவர்களுக்கு ஆரோக்கிய செலவுகள் அம்மானாலேயோ அப்பானாலேயோ வீடு வாகனம் வாங்கிறது இந்த தடவை கண்டிப்பாக நடக்கும். குழந்தைகளுக்கான மங்கள விஷயங்கள் இந்த வருடத்தில் உறுதியாவது கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த பராபவ 2026 தமிழ் புத்தாண்டில் உண்டுங்க. 12 ராசிகள்லேயே கோச்சார ரீதியாக ஒரு நல்ல கிரகங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதிலும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை 10ஆம் இடத்திலிருந்து அப்படியே உச்ச குரு பார்க்க போகின்ற அமைப்பு இப்போது உண்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 5, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் அப்புறம் 4, 10ஆம் இடங்களுக்கு வருவாங்க. கேந்திரங்களில் 4, 10ஆம் இடங்களில் இருக்கும்போது பெரிய அளவில் அவங்க கஷ்டங்களை செய்கிறதில்லை. ஆனாலும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு வயதான தாய் தந்தையை கொண்டவர்களுக்கு ஆரோக்கிய செலவுகள் அம்மானாலேயோ அப்பானாலேயோ கொஞ்சம் ஆரோக்கிய செலவுகள் வரும். ஆனால் என்னதான் செலவுகள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் வருமானம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. வேலையில் பதவி உயர்வு, டிரான்ஸ்ஃபர் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரு, குடும்பம் பிரிஞ்சு கிடக்குதுங்க, புருஷன் ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம் கிடக்குதுன்னு நினச்சவங்களுக்கு குடும்பமாக ஒன்றிணையக்கூடிய ஒரு அமைப்புகள். வீடு வாகனம் வாங்கிறது இந்த தடவை கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் கடனை உடனே பட்டாலும் பரவாயில்ல, வருமானம் வருது, எதையாவது பண்ணி சம்பாரித்து இஎம்ஐ கட்டிடலாம், நம்மளும் சொந்த வீடு வாங்கிடுவோன்னு சொந்த வீடு சொந்த வாகனம் போன்ற அமைப்புகளோடு கொஞ்சம் ஆசைப்பட்டு தள்ளி போட்டுக்கிட்டு இருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல் வீடு வாங்குவது வாகனம் வாங்குவது போன்ற அமைப்புகள். அதனால் கொஞ்சம் விரயங்கள், அதாவது என்ன விரயங்கள்னு என்ன, சுப செலவுகள் தான். ஏற்கனவே ஒரு கையில் ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது, 3 லட்ச ரூபா இருக்குது, 10 லட்ச ரூபா இருக்குது, 5 லட்ச ரூபா இருக்குது, இதை வீடு கட்ட ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கையில் இருக்கின்ற பொருள், கையில் இருக்கின்ற காசு பணத்தை காலி பண்ணி அதன் மூலமாக நல்லவைகள் நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. சிலருக்கு வீட்டுக்கான பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் முழுக்கவே அமைஞ்சிருக்கு. குழந்தைகளுக்கான நல்லதுகள் கண்டிப்பாக நடக்கும். குழந்தைகளை நல்ல விதமாக படிக்க வைக்க முடியும். குழந்தைகளுக்கான மங்கள விஷயங்கள் இந்த வருடத்தில் உறுதியாவது கிடைக்கக்கூடிய அமைப்பு. நிச்சயார்த்தமாக பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலான்ற மாதிரியாக பெண் குழந்தைகளுக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகலையே நினச்சவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முக்கியமாக ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மேற்படிப்பு படிக்கணும்னு நினச்சவங்க எல்லாருக்குமே தாய் தந்தையர் உதவியோடு மேற்படிப்புகள் படிக்கக்கூடிய அமைப்புன்னு துலாம் ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. கடன் 3 வருஷமாகவே பெரிய தொல்லையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உருட்டல் பிரட்டல், அதை விற்று இதை விற்று அப்படி பண்ணி அந்த கடனை அடைச்சிடலான்ற ஒரு நம்பிக்கையும் அதற்கேற்றாற் போல வருமானங்களும் வரும். வியாபார பெருமக்களுக்கு நல்லாயிருக்கும். தொழில் முனைவோர்களுக்கு புதிய மாற்றங்கள் அப்டேட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. மிக மிக முக்கியமாக வேலை சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் விலகக்கூடிய துலாத்திற்கு 80% மேல் நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்குதுங்க இந்த பராபவ 2026 தமிழ் புத்தாண்டு. பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவோம். மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய தமிழ் புத்தாண்டாகவே 12 ராசிக்காரர்களுக்கும் அமையும். வருடாந்திர பலன்கள் எப்படி சொல்ல போகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே நான் குமுதம் ஆன்லைனில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், வருடாந்திர கிரகங்கள்னு சொல்கிறது குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்கள் மட்டும்தான். இந்த கிரகங்களின் அடிப்படையில் தான் நம்ம வருடாந்திர பலன்களை சொல்கிறோம். இப்போ மாத பலன், வார பலன் சொல்கிறது. வார பலன்கள் வாரத்தில் ஒரு வாரத்தில் 3 இடங்களுக்கு போகக்கூடிய சந்திரனை வைத்து, அதாவது ராசியை வைத்து சந்திரனுடைய மூமெண்ட்டை வச்சு வார பலன்கள், டெய்லி பலன்கள், தினசரி பலன்கள் சொல்லப்படுகின்றன. மாத பலன்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோமே, இதே குமுதத்திலேயே ஆங்கில மாத பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ஆங்கில மாத பலன்கள் எதனுடைய அடிப்படையில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மாதத்திற்கு ஒரு தடவை மாறுறாரு. 20, 22 நாட்களுக்கு, 25 நாட்களுக்கு ஒரு முறை சுக்கிரனும் புதனும் மாறுவாங்க. 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் மாறுவார். ஆக இந்த 4 கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய மாதாந்திர கிரகங்களுடைய இயக்கத்தை வைத்து ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு பொதுவான பலன்களை சொல்ல முடியும். ஆனால் வருட பலன்கள் என்பது வருடத்தில் ரொம்ப நிலைச்சு இருக்கக்கூடிய அமைப்பு. வருடம் முழுக்க ஒரு கிரகம் ஒரே ராசியில் இருக்கும்னா கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் அந்த மாதிரி இருக்கும். சனி 2.5 வருடத்திற்கு ஒரு முறை நிரந்தரமாக இருப்பார், ஒரு ராசியில் இருப்பார். 2.5 வருஷத்துக்கு கூட சனி பயிற்சி ஏற்படும். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி ஏற்படும்.
13 மாதங்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குருப்பெயர்ச்சி ஏற்படும். ஆக இந்த வருடாந்திர கோட்களை வச்சு தான் தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு போன்ற புத்தாண்டு பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த வருஷம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், தமிழ் புத்தாண்டு நடந்து ஒரு 40 நாட்கள்லேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. குருப்பெயர்ச்சியில் ஏதாவது விசேஷம் இருக்குதுங்களாயா? கண்டிப்பாக விசேஷம் இருக்கிறது. மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பு, மிகப்பெரிய விசேஷம்தான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே மிகப்பெரிய உச்சம் என்கின்ற நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது கடகத்தில் உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம். 12 ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் ஒரு 3 மாதத்திற்கு பிறகு அப்படியே அதிசாரம் என்ற முறையில் அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்பவே கடகத்திற்கு வருவார். ஆயினும் பெரும்பாலான நாட்கள் இந்த தமிழ் புத்தாண்டு, பராபவ தமிழ் புத்தாண்டில் உச்சம் என்கின்ற அமைப்பில் அவர் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மை. சனிப்பெயர்ச்சியின் அமைப்பின் அடிப்படையில் மீனத்திலேயே அவர் இருக்கிறார். காலபுருஷனுடைய இறுதி வீடு என்று சொல்லப்படக்கூடிய மீனத்திலேயே அவர் இருப்பது என்பது இந்த வருடத்தில், இந்த தமிழ் புத்தாண்டில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடுத்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. ஆகவே சனிப்பெயர்ச்சி இதாக கிடையாது. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேதுக்கள் இப்போது இருக்கக்கூடிய கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கும், ராகு கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கு வருகிறார், சிம்ம வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு கேது போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய யோக பலன். அதில் வேற பாருங்க, கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய உச்சகுருவோடு கேது சேரக்கூடிய அருமையான யோகம் இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய பேருக்கு ஏற்பட போகுதுங்க. ஆக பணம் போன்ற வரவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு சென்ற ஆண்டை விட மிக நன்றாகவே இருக்கும் என்பதாகவே நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் எடுத்துக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போதும் உண்டு. உச்சகுரு உங்கள் லக்னத்தை, உங்கள் ராசியை பார்க்க போகிறார். விருச்சிக ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய வருஷமாக இந்த 2026 தமிழ் புத்தாண்டு இருக்கும். உண்மையிலேயே பெரிய நன்மைகள் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உச்சனாகி 5வது பார்வையாக, முதல் பார்வையாக உங்கள் ராசியைத்தான் பார்க்க போகிறார். இது ஒரு பெரிய கொடுப்பனையாக கண்டிப்பாக இருக்கும். எல்லா நிலைமைகள்லையும் குரு பகவான் ராசியை பார்த்தாரே ஆனால் அது மிகப்பெரிய நன்மையை வெற்றியாக முடிக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டுங்க. அதிலெல்லாம் பெரிய கஷ்டங்கள் இருக்காதுங்க. கடந்த காலத்தில் அது சரியில்லை, இது சரியில்லை, தொழில் நல்லா இல்லை, வியாபாரம் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, எனக்கு ஹெல்த் நல்லா இல்லை, கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது, குடும்பத்தில் கடுமையான பிரச்சனைகள் இருக்குது, மன அழுத்தம், காதல் தோல்வி, ஆண் பெண் உறவுகளில் கஷ்ட நஷ்டங்கள், ஃப்ரெண்டு ஏமாற்றிட்டாரு, இன்னொருத்தர் வாங்கின காசுக்கு நான் கடன் கட்டிக்கிட்டு இருக்கேன், நான் இது கட்டிக்கிட்டு இருக்கேன், எதுவுமே அப்பாவியாக இருந்துட்டேன், ஏமாலியாக இருந்துட்டேன், ஒரு நல்லதுக்கு தான் நினச்சேன், நல்லதுக்கு தான் அறிமுகப்படுத்திக்கிட்டேன், ஆனால் அது எல்லாமே என் தலையில் விடிஞ்சிருச்சுன்ட்டு கொஞ்சம் கஷ்ட அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் தலை குனிந்து விட்டோமோ என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே மீண்டும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவிற்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாக உண்டுங்க. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும்.